ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு டிஷ். அதுதான் சுறா மீன் வறுவல். இந்த மீன் வறுவல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முள்ளே அதிகமாக இருக்காதுங்க. அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். மசாலாவை இன்றைக்கி நான் தனியாக தண்ணி ஊற்றி குழச்சி எடுத்துருக்கேன். இந்த ஒரே 10 ரூபா பாக்கெட் ஃபிஷ் ஃப்ரை பொடி வாங்கி அப்படியே லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேங்க. லைட்டாக தான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ஒட்டுற அளவுக்கு இருக்கணுங்கிறக்காக. இப்போ ஒரு மீனை எடுத்து அந்த மீன் ஃபுல்லாக இந்த மாதிரி கையால் மசாலாவை அப்ளை பண்ணி விட போகிறோம். நம்ம சும்மா எல்லா மீன் கூட போட்டு அப்படியே பிரட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மீன்லாம் மசாலா பிடிக்காது. இப்போ நம்ம மத்தி மீன், அயில மீன், இந்த மாதிரி மீனுக்கு அப்படியே போட்டு பிரட்டினோம்னா நல்லா பிடிச்சிக்கும். ஆனால் இந்த மாதிரி மீனுக்கு நம்ம கையால் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே சூப்பராக பிடிச்சி நமக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த பின்னாடி முன்னாடி மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்லா மசாலாவை நிறையா அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி பொறுமையாக எல்லா மீனையும் ஒவ்வொரு மீனாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்லா மீனையும் மசாலா தடவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில். சரியா? அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நல்லா ஃபேன் காற்று கீழே ஒரு அரை மணி நேரம் வச்சா கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் தேவையில்லை, அரை மணி நேரமே போதும். வச்சுட்டிங்க அப்படின்னாலே நல்லா மசாலாலாம் ஒட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு பேன் எடுத்து அதில் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றி பொரித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான எண்ணெயும் இல்லாமல் மிதமான ஒரு அளவுக்கு, ஓகேவா, கீழே மட்டும் ஃப்ரை ஆகிற மாதிரி, நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணலாம். நம்ம சும்மா ஒரு 4 கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிங்க. ஏன்னா ரொம்ப எண்ணெய் இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும் எண்ணெய். நம்ம அதை ரீயூஸ் கூட பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து ஒவ்வொரு மீனாக நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். பாருங்கள், லைட்டாக அந்த கீழே மட்டும்தான் எண்ணெயில் படுது, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா மீனை பொரித்து எடுத்துக்கலாம். அதனால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னாலே போதும், மிச்சமே ஆகாமல் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மீனை நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். முக்கியமாக ஃபுல்லாக வைக்கக்கூடாது, அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மீன் மட்டும் எப்போவுமே பொறுமையாக பொரிச்சு எடுத்தோம்னா தான் நல்லா கருகாமல் எல்லா பக்கமும் உள்ளேலாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா நான் சிம்லேயே வச்சு எல்லா மீனையும் நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மீனை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். அப்படியே அது மிதமான சூட்லேயே நல்லா பொறுமையாக வேகட்டும். இதை நல்லா பொறுமையாக ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சும்மா ஒரு 5 மீன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டாலும் நமக்கு திருப்பி போட கஷ்டமாக இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே மிதமான சூட்லேயே வச்சு வறுத்து எடுக்க போகிறேன். இப்போது நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போது கீழ்பாகம் வெந்துருச்சு. நான் மேல் பாகத்தை திருப்பி போட்டுட்டேன். இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்களா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் அதை திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. கீழேயும் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா போதும். ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நான் எல்லா மீனையும் வறுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மீன் வறுவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.